அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஒன்றே செய் நன்றே செய், அதையும் இன்றே செய்ன்னு சொல்லி வச்சாங்க. ஆமாங்க, ஒரு விஷயத்த நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போட்டா அவன் தொழிலாளியாகத்தான் இருப்பான். நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை கூட இன்னைக்கே செய்து முடித்தால் அவன்தான் முதலாளி ஆவான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை அக்டோபருக்குள்ள செய்து விட்டால் நீங்கள் தான் அதுக்கு பிறகு ராஜா. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருக்கு? தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, வரக்கூடிய அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்ரமானது ஏற்பட போகுதுங்க. குரு பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா உங்கள் தனுசு ராசிக்கு 6ஆம் வீடான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்காரு. அக்டோபர் மாதம் குரு வக்ர நிலையை அடைகிறார். அடுத்த வருஷம், அதாவது 2025 பிப்ரவரி வரை அவரது வக்ரமானது தொடர்கிறதுங்க. அதனால அக்டோபர் மாதத்திற்கு முன்பாக நீங்க இந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விடுங்கள். அதுவும் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளும் நல்ல யோக பலன்களும். அப்படிப்பட்ட விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுல பார்த்தோம்னா தொழில் விஷயம். தனுசு ராசியில பிறந்த நண்பர்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் சரி, ஒரு எண்ணம் ஏற்பட்டாலும் சரி, அதை உடனே நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிடலாம்ங்க. தொழில் விஷயத்திற்கு உரிய லாபம் வந்துவிடும். தொழில் விஷயத்தில் ஏற்கனவே நஷ்டம் ஏற்பட்டுருச்சா, எப்படித்தான் அதிலிருந்து மீண்டு வருவது அப்படின்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீங்கன்னா அந்த நஷ்டத்தினை சரி செய்கிற அளவுக்கு வாய்ப்புகளும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் முதலீட்டாளர்கள் கூட கிடைப்பாங்கங்க. உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும். தொழிலில் நீங்கள் விட்டதை பிடிச்சிடுவீங்க. தொழிலுக்கு உரிய இடமாற்றம், பெயர் மாற்றம் அல்லது மூலப்பொருள் மாற்றம் அல்லது தொழிலாளர்கள் மாற்றம் என்ற எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதனை அக்டோபருக்குள்ளே செய்து விடுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் பூர்வீக சொத்து, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே அக்டோபருக்குள்ளே முடிச்சிடுங்க. ரொம்பவே நல்லதுங்க. மேலும் வீடு மாற்றத்தினை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த வீடு மாற்றத்தினை அக்டோபருக்குள்ளே பண்ணிக்கோங்க. சொந்த வீடு கட்ட அல்லது வாங்க முயற்சி பண்ணினாலும் சரி, அதுக்குரிய ஸ்டெப்பை அக்டோபருக்குள்ளே எடுத்துடுங்க. கண்டிப்பாக அது நடந்துடுங்க. மேலும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மற்றும் இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரணும் அப்படின்னு நினச்சா இந்த அக்டோபருக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. மேலும் குடும்ப ரீதியாக கடன் சுமை, குடும்ப பகை, எதிரின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையுங்க. குடும்ப உறவுகளில் முக்கியமான உறவுகளுக்கு இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை படிப்படியாக குறையும், மறையும். மேலும் வீடு சம்பந்தமான கடன், அதே போல படிப்புக்காக கடன், இப்படி விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது வீடு வாங்க பணம் தேவை, கடன் கிடைச்சா சீக்கிரமாகவே வீட்டை முடிச்சிடுவேன்னு நினைக்கிறவங்க, வண்டி வாகனம் தேவை, படிப்புக்காக கல்வி கடனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இது கிடைக்குமான்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 3 விஷயத்திலும் கடன் தொகையானது கண்டிப்பாக கிடைக்குங்க. பணத்துக்காக அந்த விஷயங்கள் தடைப்படாது. மேலும் வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம், அரசு வேலை கிடைக்கிறதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் ஒரு நிரந்தர வேலை அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. அக்டோபர் மாதம் வரை மட்டுமே இந்த விஷயங்கள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. அக்டோபருக்குள்ள இந்த விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த குரு வக்ரத்தால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து நீங்க தப்பித்து கொள்ள முடியும். எல்லா விஷயத்தையும் விட ஒரு நல்ல பொசிஷன்ல நீங்க அமர்ந்திருக்க முடியும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. மேலும் இந்த 6ஆம் வீட்டுல குரு பகவான் இருப்பதால எதிரி, கடன், நோய் நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியுங்க. கவலையே வேண்டாம். அதிக படியாக கடன் இருந்துச்சுன்னா அது பெரிய அளவு உங்க கழுத்தை நெரிக்காதுங்க. அதனால தைரியமாக கடன் விஷயத்தை எதிர்கொள்ளலாம். எதிரியை ஃபேஸ் பண்ண முடியும்.
அதே போல் நோய் பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களை காத்து கொள்ள முடியும். 6ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் இந்த விஷயங்களையெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். பயம் தேவையில்லை. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அக்டோபருக்குள்ளே செய்து முடிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.